நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மசாலா வறுத்து அரைச்சி செய்கிற நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெத்திலி மீன் கழுவி எடுத்துட்டு அது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மீனில் எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மசாலா வதக்கி அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல வந்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம். அடுத்தது 20 சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதில் 3 தக்காளி பழம் சேர்த்துக்கணும். மூணு தக்காளி சேர்த்து இப்போ நல்லா வதக்கணும். நம்ம போட்டிருக்க மிளகு, ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை அதில் சேர்க்கணும். 3 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது 3 சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், மசாலா தீஞ்சிடக்கூடாது. இப்போ இந்த மசாலாவை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய். கடுகு, உளுத்தம்பருப்பு போடணும்.
அடுத்தது ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடணும். ஒரு 5-6 பூண்டு பல்லை நசுக்கி அதையும் சேர்த்துக்கணும். அப்போ குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கணும். அடுத்தது நம்ம மசாலா வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிக்சியில், அந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்துட்டு அதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே மசாலாலாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி குழம்புல சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜாருக்கு அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கணும். இப்போ குழம்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற நெத்திலி மீன் எடுத்து குழம்புல சேர்க்கணும். குழம்புல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும்.